கிரீன் பார்க்ல சேரலாமா வேணாவா? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எல்லோருக்கும் வணக்கம். கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்குற இன்ஸ்டிடியூஷன் பேர் தான் கிரீன் பார்க். தமிழ்நாட்டுல பரவலா பேசப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா அது கிரீன் பார்க் தான். ஸோ இந்த வீடியோல நம்ம கிரீன் பார்க்கை பத்தி ஃபுல் டீடைல்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பர்சனல் வேலிடேஷன், ஜாயின் பண்ணலாமா வேணாமா என்றதை பத்தி ஃபுல்லா இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. கிரீன் பார்க் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இது எங்க இருக்கு, இதோட லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல மெயின் பிரான்ச் இருக்கு, தென் கரூர், சென்னையில சப் பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கு. இது எது ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் யூஜி எக்ஸாம் தான் ரொம்ப அதிகமா இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இதுல வெளியே போற மாதிரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இன்டகிரேட்டட் வித் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்டல். ஸோ ஸ்கூல்ஸும் இருக்கு, நீட் கோச்சிங் சென்டர்ஸும் இருக்கு, அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு பெரிய கேம்பஸ். ஸோ சில கேம்பஸ்ல ஸ்கூல்ஸ் இருக்காது, ஆனா வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட எல்லா கேம்பஸுமே இருக்கு. இவங்களோட ஸ்டடி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 பீரியட் வரையும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா காலையில மார்னிங் 9க்கு ஆரம்பிச்சாங்கன்னா 4:30 அண்ட் தென் 5 முடியறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ 7 hours 8 hours ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயே உட்காந்து கிளாஸஸ் நடத்துற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டெய்லி 6 கிளாஸஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். சண்டே ஒரு நாள் லீவ் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது வைக்காதது அவங்களோட விருப்பம். அண்ட் தென் லீவ்ஸ்ல ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கலாம், அண்ட் தென் லீவும் விடலாம். அது டெஸ்ட் சீரீஸ், டெய்லி ஸ்லிப் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், கிராண்ட் ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகளை இவங்க வைப்பாங்க. டெய்லியுமே அப்பப்போ நடத்துகிற போர்ஷன், ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் வச்சு இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ யார் யார் எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் சிஸ்டம், எக்ஸாம் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிச்சே ஆகணும், எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்ற ப்ரெஷர் நோக்கத்திலே படிப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ஹை ப்ரெஷர் எக்ஸாம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 year கோர்ஸ் நம்ம போட்டோம்னா இவங்க 1.5 lakhsல இருந்து 2.5 லட்சம் வாங்குற வரைக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு. அதே நம்ம 2 years கோர்ஸ் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 lakhsல இருந்து 4 lakhs வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்றாங்க. அண்ட் தென் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் நாமக்கல், கரூர், அண்ட் தென் சென்னை இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல இருக்குங்களா. ஸோ அந்த பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சிருப்பாங்க. அண்ட் தென் இதுல நம்மளோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. அண்ட் தென் இதர செலவுகள். ஸோ ஹாஸ்டலுங்கும் போது ஸோ ஃபுட் எல்லாம் நம்ம தான் பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி எல்லா ஹாஸ்டலும் ஒரே மாதிரி ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எப்பயுமே இருக்காது, அது மேஜர். ஸோ ஹாஸ்டல்ஸ் இருந்தாவே நல்ல ஃபுட்டுப்பா அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ ஃபுட்டுமே நம்ம பிடிச்சா அந்த மட்டும் தான் சாப்பிட முடியும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட ரிசர்ச்சோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 500லேருந்து 600க்கு மேலே நிறைய பேர் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வாங்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் ஒரு ரியாலிட்டி. ஸோ ரொம்ப மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ கம்பேரிட்டிவ்லி அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட மெடிக்கல் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எதன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ராங் டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் அந்த எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் அட்டென்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஸோ ரொம்ப ஹை மார்க் கேப்பபிள் ஆகிறதுக்கு ஸோ இவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால இவங்களுக்கு மெடிக்கல் செலெக்ஷனுங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஒருத்தர் கம்மியான கோச் பண்றான் அப்படின்னா ஸோ இவன் அதோட ஸ்ட்ராங்கா பண்றான் அப்படிங்கிற போது ஸோ செலெக்ஷன் ஈஸியாங்கிறது ரொம்ப அமையுது ஆக்சுவலா. ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால இவங்களால ரொம்ப டாப்பர்ஸ் அப்படின்னு நாம சொல்ல முடியாது ஆக்சுவலா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸும் பிரிச்சிருந்திருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்குறது கிடையாது. இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 5000 4000 சீட்ஸ் அரௌண்ட் தான் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம ரொம்ப அதிகமாக பேர் இருக்காங்கிறதுனால எல்லாருமே அங்க படிக்கிறவங்கனால எல்லாருமே மெடிக்கல் சீட் வாங்கிடுவாங்க அப்படின்றது ஒரு மித்தை நீங்க நம்பணும்.
ஹிடன் ரியாலிட்டி. இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனா நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும், தென் அங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அதை அடாப்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சர் கெரியரை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்டிடியூஷன் போய் சேர்றீங்க அப்படின்னா அங்க மேஜர் கோரா என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன். ஓகேங்களா, இந்த ரொட்டீன் ரொம்ப நாங்களால ஃபாலோ பண்ணதால ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஆன்சைட்டியா இருக்கு, அந்த மாரி டிசிப்ளின்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த காம்படிஷனை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டோம், அதுல இந்த டாப் வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சீட்டுங்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெவி காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார், ஸோ ரொம்ப ஆவரேஜா இருக்க பையனால அவ்வளோதான்ப்பா படிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வந்து இதாக இருக்கும். ரொம்ப லேவிஷா டிசிப்ளின்டே இல்லாமல் இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோல தான் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு ஸோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் தென் வெரி வெரி ஹெவி காம்படிஷனுங்கிறது ரொம்ப மேஜராக இவங்க வந்து சொல்றது இருக்கு. டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்டா டைப்பாக தான் இருக்கு. சில பேர் வந்து நல்லா கோச் பண்றாங்க, நல்லா மோட்டிவேஷன் பண்றாங்க, நல்லா இருக்கு டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இல்ல ப்ரோ ஏதோ ஆவரேஜா தான் ப்ரோ நடத்துறாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ டீச்சிங்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் பர்சன். அந்த டீச்சர் எப்படி இருக்காங்கன்றதான் பார்த்து டீச்சர். ஸோ வந்து அவங்க வந்து நல்ல குட்டா, சில பேர் நல்லாவே சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க இருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஆவரேஜ் நாலேஜை வச்சு அவங்க வந்து சொல்றதும் இருக்கு. ஸோ டீச்சிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு மிக்ஸ்டு. ஸோ நல்ல டீச்சர் அமையதும் ஒரு ஆவரேஜ் டீச்சர் அமையதுங்கிறது அந்த உங்களோட இதை பொறுத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்றத நம்ம மேஜர் வந்து சொல்லிக்கலாம். மென்டல் ப்ரெஷர் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மென்டல் ப்ரெஷர் இஷ்யூஸ் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நம்ம அதை படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பேர்ன் அவுட் ஆயிடுவோம். ஸோ வந்து ஒரே நாளை ஒரே ஷெடியூல்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற போது ஸோ வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஹியூமன்னால ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த ஹெவி ஷெடியூலை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அதே லெவல் ஆஃப் எனர்ஜி நமக்குள்ள இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப ஹெவி ஹெட்டிக்கா இருக்கிறதுனால அந்த பர்ன் அவுட் நாங்கள் வந்து ஈஸியா ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஹெவி ஷெடியூல் அண்ட் தென் வந்து நோ ரிலாக்ஸேஷன். ஸோ ரிலாக்ஸேஷனுக்கே டைம் இல்லாத மாதிரி சுத்தபத்தாலும் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தென் எக்ஸாம்ஸ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ இதனால நாங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் லெஸ் இண்டிவிஜுவல் கேர். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ 1000 பேர் படிக்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல் கேர் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பிசிக்ஸ் நல்லா வரும், பாட்னி அண்ட் தென் வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நல்லா வராது. அப்படின்னா அவன் பிசிக்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்றதும் இல்லாமல் பாட்னி ஜுவாலஜில வந்து இவன் வந்து கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸா இருக்கா அப்படின்னா ஸோ அவனுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து சொல்லி தர முடியும், அவனால எப்படி வந்து படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேர் எடுத்து அவன் எதுல வீக்கா இருக்கான், அவன் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனை எது வீக்கா இருக்கிறதுல அவனை எப்படி ஸ்ட்ராங் படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து கேர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு டீச்சர்ஸோட ரொம்ப வந்து இது நாம வந்து சொல்வோம். ஸோ அதே மாதிரிதான் இப்போ வந்து பயாலஜில ஸ்ட்ராங்கா இருப்பான், பிசிக்ஸ்ல வீக்கா இருப்பான், கெமிஸ்ட்ரியில வீக்கா இருப்பான். ஸோ அவனுக்கு எது ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனுக்கு எது வருது, அவனுக்கு எது வரல, அவனை எதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்தணும், எப்படி வந்து ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் படுத்தணும், ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து படிச்சா வந்து அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் அட்டென்ஷன் இருந்தால் கண்டிப்பா வந்து யாருனாலையும் வந்து மெடிக்கல் சீட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனல் அட்டென்ஷன் ஸ்டாஃப்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு சான்சஸுமே இல்லை அப்படின்னா நாம தான் நம்மளோட பர்சனல் அட்டென்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன சப்ஜெக்ட் வருது, நம்ம என்ன சப்ஜெக்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸ் வரலையா, ஃபிசிக்ஸ் ஸ்டாப்ஸை போய் கேட்டு நம்ம தான் அதுல இருந்து ஸ்ட்ராங் ஆகுறது, கெமிஸ்ட்ரி வரலையா, ஸோ எப்படி படிக்கிறது, ஈஸி ஹேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஸ்ட்ராங் ஆகுது, பயாலஜி எப்படி படிக்கணும், ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஸோ மேஜரா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிடன் சீக்ரெட்ஸ், உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடக்குது ஆக்சுவலா.
பர்சனல் அட்டென்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப பேர் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதால ஸோ பர்சனல் அட்டென்ஷனே இல்லை அப்படின்றது மேஜர் க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூல இருந்து. உள்ள வந்து எதை நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாப்பர்ஸாக இவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆன் இட்ஸ். இப்போ வந்து டாப்பர்ஸ்க்கு தான் இவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படின்னா ஸோ அவனுக்கு தான் இவனுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப வந்து ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை வந்து ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுறதாகும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பர்சனல் அட்டென்ஷனே இல்லாத மாதிரியும் அண்ட் தென் வந்து டாப்பர்ஸை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதாகவும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குது, ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணி அண்ட் தென் அதில் நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகி உங்களோட மாடிஃபிகேஷன் ஆகுறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வந்து மிட்ல வந்து யோசிப்பீங்க, டாப் ரிசல்ட்ஸ் இருக்குது ஆனால் வந்து ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாசிட்டிவ் என்ன அப்படின்னு ஸ்ட்ராங் டெஸ்ட் சீரீஸ். ஸோ டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அண்ட் தென் மட்டும் எந்த கொஸ்டின் பேப்பர் ஈவன் இட்ஸ் டஃப் மீடியம் அண்ட் தென் ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஈஸியாக வந்தால் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க, மீடியம் வந்து எல்லாரும் எப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க, அண்ட் தென் டஃப்பாக. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட் நீட் ரிசல்ட்ஸ். ஸோ ரொம்ப பேர் வந்து அதிகமாக வந்து நீட் ரிசல்ட்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கிறது ரொம்ப நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர். ஓகேங்களா? ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஹை ப்ரெஷராக இருக்கும். இப்போ வந்து நான் பிகினிங் ஃப்ரெண்ட்லி. ஸோ வந்து இப்போ வந்து புதுசாக நான் இப்போ வந்து வரேன், எனக்கு வந்து இதை பற்றி நீட்டை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ பிகினிங் ஃப்ரெண்ட்லிங்கிறது ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் லெஸ் பர்சனல் அட்டென்ஷன். ஸோ பர்சனல் அட்டென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து. ஸோ அவனுக்கு என்ன வரும் அவனுக்கு என்ன வராதுன்ற பர்சனல் அட்டென்ஷனே இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த நீட் கோச்சிங்க்கு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குறது இவங்க ஒன்று அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பர்சனல் வேலிடேஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறது அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரொட்டீனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து சீரியஸாக வந்து இருக்கீங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கீங்க, என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கேன், என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும், இது ஹெவி காம்படிஷன் இதெல்லாம் என்னால் வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ லேர்னிங் பண்ணி நான் நீட்டை வந்து இது பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பெட்டர் ஆப்ஷன் எது சொல்வேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த நீட் கோச்சிங்ல வந்து நீங்க டெமோ கிளாஸஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ இந்த டெமோ கிளாஸஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும் ஆக்சுவலா. ஸோ அந்த ஐடியால ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா லீவ் இட். ஓகேங்களா? டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ டெமோ கிளாஸஸ் 2 or 3 கிளாஸஸ் பாருங்க. அண்ட் தென் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஆன்லைனுமே உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவங்க வந்து ஒரு நீட் எக்ஸாம் வந்து ஆக்சுவலா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுல நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ல லெஸ் அமௌண்ட் குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்க வந்து மார்க் சர்டன் மார்க்ஸ் மேலே எடுக்கல அப்படின்னா ஸோ ஃபுல் ஃபீஸுமே நீங்க வந்து பே பண்ணிட்டு படிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்மே இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணும், எதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் நீட் கோச்சிங்காக ஏதாச்சும் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். டாடா, பை பை கைஸ்.